ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அமெரிக்கா ஈரான் பதட்டங்களுக்கு மத்தியில் பங்குச்சந்தை கடுமையாக சரிஞ்சிருக்கு. பட் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாரு, மூன்றாம் உலகப் போர் வந்தால் கூட நான் ஸ்டாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அது காரணம் அவர் கொடுத்த அறிவுரை எப்படின்னா, எப்போவுமே ஒரு ஸ்டாக்ஸ் இறங்குது அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றங்கள் இருக்கும். ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகும் ஃப்யூச்சரில். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி, கேபிஐ க்ரீன் எனர்ஜி, டிடிகே ப்ரெஸ்டீஜ், கேபிஆர் மில், சியர்ட், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் கொடுத்துருக்கு. இறக்கங்கள் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. இப்போது நேற்றே பார்த்திங்கன்னா லாசஸ் பார்த்திங்கன்னா ஃபிராமல் ஃபார்மா, தேஜாஸ் நெட்வொர்க், சோழமண்டலம் ஃபினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் இறக்கங்கள் கொடுத்துருக்கு. இப்போ லாசஸ் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக குரூப் ஏல டிவிஎஸ் மோட்டார்லாம் நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு. அதே மாதிரி வருண் பவரேஜ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அதெல்லாம் பயப்படவே வேணாம். நம்ம லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஏச்சர் மோட்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3.89% இறங்கியிருக்கு. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணலாம். பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்கேட், பாமாலிவ், அப்பல்லோ டயர்ஸ்லாம் நல்லது. அசோக் லேலண்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். வேர்ல்ஃபுல் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்ல ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்ஸ். ஹீரோ மோட்டார் காப், இதெல்லாம் இறங்கினாலும் ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ், டெக்னிக்கலி சவுண்டு, ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னா 1-2 குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஏறும். எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், நான் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நல்ல க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வாங்க போர்ட்ஃபோலியோவில். பொறுமை அவசியம் மார்க்கெட்டில். அப்படி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.